ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா மைக்கேல். இந்த படத்தில் மைக்கேல் ஜாக்சனை யார் நடிச்சிருக்கிறதுனா ஜாஃபர் ஜாக்சன். அவர் யார் பார்த்திங்கன்னா மைக்கேல் ஜாக்சனோட அண்ணன் பையன். அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப டெடிக்கேஷனாக ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ மைக்கேல் ஜாக்சன் மாதிரி வரணும் அந்த மூவ்ஸ் எல்லாம்ன்ட்டு ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு. 1 இயர் கிட்டத்தட்ட 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவரை மாதிரியே கற்றுக்குன்னு அதுக்கப்புறமா தான் இந்த படம் நடிச்சார். ஸோ இந்த கதை பார்த்திங்கன்னா 1966 நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஜோசப் ஜாக்சன் பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக்கல் பேண்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். இதுனா சரியாக வரலன்னா அடி பின்னிடுவார். மைக்கேல் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணார். அப்புறமா எல்லோரும் அவங்க டேலண்ட்டை பார்த்து பிடிச்சிட்டாங்க. அப்புறமா மைக்கேல் பார்த்திங்கன்னா சோலோவாக ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணி அந்த ஆல்பம் பண்ணப்போ என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, இவர் என்னென்ன ஃபேஸ் பண்ணாருன்னு தான் இந்த ஸ்டோரியாக இருக்கும். இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சின்னவர் நடிச்சிருப்பார் மைக்கேலாக. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் சின்ன பையன். மெயினாக இந்த படத்தில் வந்துட்டு சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ரீக்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மியூசிக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு இந்த படத்தில். சவுண்ட் டிசைனிங் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மெயினாக அது தான் சொல்வேன். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக நல்லா தான் போகும். அப்புறமா இந்த படம் முடிகிறப்போ கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் கொடுக்கும். இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாமா எனக்கு தோணுச்சு. இதில் எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மைக்கேல் வந்துட்டு அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பார். அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். மெயினாக இந்த படத்தில் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா டீட்டெயிலிங் வந்துட்டு இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாமான்னு தோணுச்சு. ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு 1 டைம் வாட்சபிள். பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். தேங்க்யூ.